முக்கிய செய்தி. சென்னை மதுரவாயில் பகுதியில் அமைந்துள்ள நடிகை சோனாவின் வீட்டில் புகுந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். எதற்காக சோனா அவர்களது வீட்டில் சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நடிகை சோனா வீட்டில் சுவர் ஏறி குதித்து கத்தியை காட்டி மிரட்டிய 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் இருந்தவுடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். விவரம் சொல்லலாம் சுப்பிரமணியன். நடிகை சோனா மதுரவாயல் கிருஷ்ணா நகர் 2வது மெயின் ரோட்டில் வசித்து வருகிறார். கடந்த வியாழக்கிழமை அவரது வீட்டில் அடையாளம் தெரியாத 2 பேர் உள்ளே நுழைந்து திருட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்போது நாய் குறைத்த காரணத்தினால் சோனா அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது 2 பேர் கத்தியை காட்டி அவரை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக சோனா புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் போது 2 பேர் பைக்கில் அங்கிருந்து தப்பி செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் இருசக்கர வாகன எண்ணை வைத்து போலீசார் ஆய்வு செய்து அதில் 2 பேர் யார் என்பதை போலீசார் கண்டுபிடித்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் பெயர் லோகேஷ், வயது 21, இன்னொரு பெயர் சிவா, வயது 23. 2 பேருமே அதே பகுதியை சேர்ந்தவர்களாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லோகேஷ் டெலிவரி ஊழியராகவும், அதே போல சிவா இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய பணி செய்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவரிடமிருந்து அந்த பைக் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்ன காரணத்திற்காக நடிகை சோனா வீட்டுக்குள் நுழைந்தீர்கள் என்பது தொடர்பான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்கள் மீது ஏற்கனவே பழைய வழக்குகள் இருக்கிறதா என்ற கோணங்களிலும் போலீசார் தங்களுடைய விசாரணையை முடித்துவிட்டிருக்கிறார்கள். உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.